இல்ல நான் எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. ஒரு இடம் இல்லன்னு சொல்ல வரல. வீடு 4ஆம் தேதி பிறகு பாருங்கன்னா சொல்றவங்க பார்க்க கூடாதுன்னு பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன் சார். 4ஆம் தேதி பிறகு பாருங்கன்னா சொல்றவங்க பார்க்க வேண்டாம் நாங்க சொல்லலாம். சென்னையில இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இடம் இல்லாம வீடு இல்லாம இடம் பார்க்க கூடாதுன்னு இருக்காங்க. என்னென்ன சிங்கிள் தரமா அப்படி மண்டபம் இலவச வீடு தாங்கன்னா கேட்கிறேன். அது ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கலெக்டர் பார்க்க வேண்டாம், என் மனுவை ஃபார்வர்டு பண்ணி தாசில்தாருக்கு அனுப்புங்க, நான் தாசில்தார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றேன். வட்டாட்சியர்கிட்ட அனுப்புனீங்கன்னா நாங்க பேசிக்கிட போறேன், அவ்வளவுதான். அப்புறம் இப்போ 2வது நாங்கள் சார் போலீஸ் வச்சு நாங்கள் நடந்து எடுத்துருவோம். 2வது இப்போ எங்களை நினைச்சிட்டாங்க, நீங்களாம் உதவணும் அந்த போயிருங்க போயிருங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம். போலீஸ் வரங்கிறதுக்காண்டி அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி நாங்களும் பிரச்சனை பண்ணதுக்கு ஏன்னா அவன் ஒன்று பேசிப்போம் நம்ம ஒன்று பேசி சண்டை வரமிட்டு நாங்களும் பையங்களை ஒதுங்கிட்டோம். சரிட்டு இருந்துட்டோம் சார். அவங்க அளந்தவங்கிட்டாங்க. ஒரு பிஞ்சக்காரன் சொல்றது, எப்பா எனக்கு இந்த இதாக இருக்குது, இதில் நீங்கள் ஓட ஓடி விட்டா கேட்குறேன், ஓரத்தில் விட்டுருன்னு இப்படி அழைச்சாங்க. இவனை பார்த்து அடுத்தவனுக்கு தான் அடுத்தவன் பார்த்தேன். அடுத்து ஒரு பிஞ்சில் மட்டும் ஓட கொடுத்தாங்க சார். அப்போ நம்ம தானாசே திரும்பி வர இல்லை. இப்போ 6 அடி பாதைக்கு நாங்கள் எப்படி சார் ஒரு பொம்பளை பிள்ளை வரும், இவன் 2 வீலரில் போவான் பையங்க. அது ரொம்ப எங்களுக்கு அந்த பாதை வந்து நிரந்தர, அது ஒரு தேர்வான பாதை இல்லை சார். அதனால தான் நாங்கள் இப்போ பழையபடி நேரம் போகணும். அது பாருங்க, அந்த விஓ அம்மா கூப்பிடுறாங்க. இந்த 2வது நாள் அளக்க வரங்க, அவங்க அன்னைக்கு சார் வரல, யாரும் தாசில்தார் சார் இல்லை. அப்போ அந்த அம்மா டிப்டி தாசில்தார், அந்த அம்மா விஓ ஆர்ஐ தாசில்தார் வந்திருக்காங்க. இங்கேருந்து காவல்துறை 4 அடி மட்டும் 4 பேர் வந்துருந்தாப்புல. சரி எங்களை போகக்கூடாதுட்டாங்களா, சரி அவங்கள பார்த்து பேசிக்கோன்னா கடையில் அங்கே அளந்து போய் அவங்க சமரசம் அவனால் எனக்கு இந்த நான் வீடு கூட ஊடி பார்க்கணுன்னா இவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி ஓரமாக நான் தந்துடுவேன், உனக்கு 6 அடிக்கு 8 அடி தரேன் அப்படின்னு இவங்க சரிந்தாங்க. அன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு சரலு உடனே ஸ்டேஜுக்கு வச்சு அடித்து அவங்க கொடுத்துட்டாங்க. அவன் வீடு கட்டுறதுக்காண்டி இந்த உள்ள பாதையை கட் பண்ணதுக்காண்டி வீடு கட்டி கொடுத்துட்டாப்புல. இப்போ அவன் தான் பாதையை கொடுத்தான் சார். அவன் இதுக்கு தலையிடவே வேண்டாம். ஆனால் அவன் தான் நீங்கள் இப்போ பிரச்சனை இப்போ போலீஸுக்கு வந்து நாங்கள் அந்த அம்மாட்ட போய் கையெழுத்து போட்டு வர நாங்கள் நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். நாங்கள் வரையில ஆயுதங்களோட அவன் அடிப்படாம நாங்கள் வருவோம் சார். நான் தான் கொடுத்தேன், வாங்க நாச்சி நாங்கள் சார் 10 பேர் வாங்க வந்துட்டு போனது அளக்க வந்தோம் அப்படிங்கிறதுக்காண்டி கையெழுத்து பண்ணி நான் சார் இங்கே வந்து போய் கையெழுத்து போட்டு வந்துருக்கோங்க. வந்த வந்து பிரச்சனை இல்லை சார். அவன் வீட்டுக்கு நிற்க அதை தாண்டி நாங்கள் உள்ளே வரோம். இந்த பக்கம் ஸ்கூலு, இந்த பக்கம் வீடு, இதில் அவன் கொடுத்த பாதை அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தவங்க சொல்லி எனக்கு அதை நம்ம அடிச்சாச்சு. அதனால அடிச்சாச்சு. இப்போ இவன் கொண்டு வந்தாங்க வண்டி பாதை 6 அடி பாதை திருப்பிட்டாங்க. திருப்பினாங்க எனக்கும் 6 அடி பாதை போட்டு அந்த அகல முகத்தம் பண்ணி அதில் 2 மத்தியில் கல் வச்சாங்க. வரிசை வச்சுருக்காங்க. நாங்கள் கைது போட்டு அவன் வைக்கிறான். இவங்க வந்து சரிவே அளக்காங்க இல்லையா. அப்போ எனக்கு 6 அடி பாதை போடணுன்னா கல்லை நட்டு வச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல தண்ணி எனக்கு தான் நாங்கள் வந்துவிட்டு இருக்கோம். எங்கள் பையன் எங்கள் அண்ணாச்சி பையன் இவர் பையன் தண்ணிக்காக தான் சார், வேறு ஒன்றும் வேணும். தண்ணிக்காண்டி காலை விலகி வச்சான். ஒரு சூடான வார்த்தை கட்டுட்டு உனக்கு அந்த பாதை நம்மள இங்கே காலை அப்போ வார்த்தை அப்போ இவர் அடிச்சு, இவர் பையன் அடிச்சு, இன்னொரு பையன் நட்டமோட பையன் ஒரு பையன் அடிச்சு கம்பு வச்சு 2 பேரும் அடிக்கிறாங்க. நாங்கள் 6 பேர் அடிபட்டு வரோம் சார். ஏன்னா பையங்கள்லாம் தெரியாது, பையங்க அங்கே இருக்காங்க. ஊருக்கு சேதம் வரல. என்ன உண்மையான நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்படி நடவடிக்கை என்ன உண்டோ அதை எடுக்க சொல்லுங்க. அது அவங்க என்ன சொன்னாங்க சார், அவங்க சொன்னது கேட்டேன். கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்ப நாங்க பயப்படுறோம் சார். புது ஸ்டேஷனுங்களா? ஆமா அங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு போலீஸ் சொல்லி வர்றோம். அது என்ன உண்டோ பார்த்துக்கலாம். பாத பிரச்சனைக்கு தாசில்தார் ரெவன்யூ பீப்புள்ஸை வச்சு தான் பண்ணணும். அதுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல சொல்லிடுறோம். புரியுதுங்களா? அந்த பாதையை சார் கண்டிப்பா நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாது. ரெவன்யூ பீப்புள்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. அது அவங்க முறைப்படி சட்டப்படி என்ன உண்டோ அதை நாங்கள் பேச போடுறோம். நானும் இப்போ கூப்பிட்டு சொல்லிடுறேன். எஸ்பி ஆஃபீஸ்லையும் பேசி அவங்களை சொல்லிடுவாங்க. இங்க இருக்கிறது என்னங்கிறத நான் சொல்ல முடியாது. சரிங்களா? எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல முறைப்படி என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? யாருக்கும் வந்து இது பண்ணி பார்ஷியல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் போலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து மற்றபடி வேற எதுக்காகவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் போங்க, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுப்பாங்க. தாசில்தார் டிஓ சொல்லி அங்கே வந்து
ப்ராப்பராக என்ன ரூல்ஸ் படி என்ன இருக்கோ அதை செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அதுதான் சொல்லு. நான் ப்ராப்பராக என்ன பயத்தார் தாலுகா சிதம்பரம்பட்டி கிராமத்துலேருந்து வந்துருக்கோங்க சார். எங்களுக்கு நீண்ட நாட்களாக பாதை இல்லாத அளவுக்கு பஸ் போக்குவரத்துக்கு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு, எந்த ஒரு சாதனங்களும் வாங்க போகிறதுக்கு பாதை இல்லாமல் இருந்தோம் சார். அப்போ ஒரு பட்டா இடத்துல ஓடி ஒரு பிளான் பாதை, காட்டு வழி பாதை இருந்தது சார். அதில் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை அவங்க வந்து வாங்கினவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அடைச்சிட்டாங்க சார். பாதை கிடையாதுங்கிற மாதிரி அடைச்சிட்டாங்க. அது நாங்கள் திருப்பி போராடி இது பண்ணுறப்போ வந்து சர்வேர் வந்து இது பண்ணுறப்போ அது சரியான முறையில் பாதை எங்களுக்கு எடுத்து கொடுக்காம குறுக்கு மறுக்குமாக எடுத்து கொடுத்துட்டாங்க சார். அது போகிறப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் அடிதடி ஆகி நாலாட்டியம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு போலீஸ் அரகம் அங்கே போய் நாங்கள் இது ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆகி ஸ்டேஷன் போய் எல்லாம் இது பண்ணோம் சார். அதுலேயும் எங்களுக்கு ஒரு விடிவாளம் இல்லை சார். அதனால நாங்கள் கடைசியாக எங்கள் கலெக்டர் லெவலுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் சார். கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்காண்டி இங்கே வந்திருக்கோம் சார். உங்கள் பேர்? ஆர் சுடலை, சிதம்பரம்பட்டி.